அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது அதிமுகவில் மிகப்பெரிய அளவில் உள்கட்சி மோதல் வெடிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இரவில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நிகழ்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்க்கும் பொழுது சிவி சண்முகத்திற்கு மிகப்பெரிய மரண அடியாக இது பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுகவில் உச்சகட்ட பரபரப்பில் நிலவி வரக்கூடிய பட்சத்தில் அப்படி என்ன சிவி சண்முகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவல் வெளியாகி மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதை தொடர்ந்து கட்சியில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்து தற்போது 2ஆக பிளவுபட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி எடப்பாடி பழனிசாமி அதாவது இபிஎஸ் தலைமைக்கு 22 எம்எல்ஏக்களும் எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் தலைமையிலான அதிருப்தி அணிக்கு 25 எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக 28 மாவட்ட செயலாளர்களை பதவியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார். இதனால் அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இக்கூட்டத்தில் பேசிய இபிஎஸ் பதவிக்காக சிலர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றுள்ளார்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்தார். மேலும் இக்கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட செயலாளர்கள் தங்கள் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளித்து கையெழுத்திட்ட படிவங்களை அவரிடம் முறைப்படி சமர்ப்பித்து தங்களுடைய பலத்தையும் நிரூபித்திருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அதிருப்தி அணியுடைய முக்கிய முகமான சிவி சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து இபிஎஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். அதிமுகவின் தொடர் தோல்விகள் மற்றும் வாக்கு வங்கி சரிவு குறித்து ஆராய இபிஎஸ் மறுத்துவிட்டார் என்று கூறிய அவர், அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓபிஎஸ் உள்ளிட்டோரை ஒன்றிணைக்க மறுத்தாலும் வலிமையான கூட்டணியை உருவாக்காததாலும் தான் இந்த தோல்வி ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம், தேமுதிக, புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளை அரவணைத்து செல்லாமல் இபிஎஸ் விதித்த நிபந்தனைகளால் அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறினர். பிரிந்தவர்களை சேர்த்திருந்தால் இபிஎஸ் மீண்டும் முதலமைச்சராக இருப்பார் என்று சாடினார். மேலும் தற்போதைய இபிஎஸ்ஸின் அதிரடி நீக்க உத்தரவுகள் செல்லாது என்று குறிப்பிட்டு சிவி சண்முகம் பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்கக்கூடியதற்கு பயந்து பொதுக்குழு உறுப்பினர்களை மிரட்டி இபிஎஸ் தரப்பு கையெழுத்து வாங்கியுள்ளது. முந்தைய நீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஜெயலலிதா மறைவின் போது யார் பொறுப்பில் இருந்தார்களோ அவர்களின் கையெழுத்தே செல்லும் என்பதால் இபிஎஸ் அறிவித்துள்ள புதிய மாவட்ட செயலாளர்கள் செல்லாத ஓட்டு என்று அதிரடியாக தெரிவித்திருந்தார். இதனால் அதிமுகவின் இரு அணிகளுக்கும் இடையேயான மோதல் தற்போது நீதிமன்ற படியேறும் நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் களத்தில் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் அதிரடியாக காட்ட தொடங்கி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புகளுக்கு இடையேயான மோதல் மிகப்பெரிய அளவில் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி தனக்குத்தான் ஆதரவு இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். அதே நேரத்தில் பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு தங்களுக்கு இருக்கிறது என கூறி வரும் சிவி சண்முகமும் அதிமுக பொதுக்குழுவை தானே கூட்டப்போவதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பதவிக்கு ஆபத்து வரலாம் என்கின்றனர் அதிமுகவினர். தமிழக அரசியலில் அடுத்த கட்ட பரபரப்பை உருவாக்கும் வகையில் அதிமுகவில் உட்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. சட்டப்பேரவை
சட்டப்பேரவை தேர்தலில் கடுமையான பின்னடைவை சந்தித்த பிறகு கட்சிக்குள் எழுந்த அதிருப்தி தற்போது வெளிப்படையான மோதலாகவே மாறியிருக்கிறது. ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தனது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த முயற்சி செய்து வருகிறார். மறுபக்கம் முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெறும் 47 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதனால் கட்சியின் தோல்விக்கான காரணங்கள் குறித்து பல தரப்பில் கேள்விகள் எழுந்தன. குறிப்பாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்காதது மிகப்பெரிய தவறு என சில முன்னாள் அமைச்சர்கள் வெளிப்படையாகவே கருத்து தெரிவிக்க தொடங்கினர். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்தது கட்சிக்குள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி பல நிர்வாகிகளின் பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். அவர்களுக்கு பதிலாக தனது ஆதரவாளர்களை நியமித்து அதிகாரத்தை தன்வசம் வைத்திருக்க முயன்றார். ஆனால் அதற்கு எதிராக சண்முகம் தரப்பும் பதிலடி கொடுத்தது. பழனிசாமியின் நடவடிக்கைகள் செல்லாது என்று அறிவித்த அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி விவாதம் நடத்த வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில்தான் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அவசரமாக கூட்டினார் பழனிசாமி. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவருக்கு ஆதரவான முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டாங்க. கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில் தமிழகம் முழுவதும் பழனிசாமி தீவிர பிரச்சாரம் செய்ததால் தான் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றன அப்படின்னு கூறி அவருக்கு முழு ஆதரவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கூட்டமே பழனிசாமிக்கு புதிய சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அதிமுகவில் மொத்தம் 82 மாவட்ட செயலாளர்கள் இருந்தும் அதில் குறைந்த எண்ணிக்கையிலானவர்கள் மட்டுமே நேரடியாக கூட்டத்தில் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. மேலும் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்காதது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இன்னும் எந்த தரப்புக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பதும் கவனிக்கப்படுகிறது. இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம் தோல்விக்கான காரணங்களை திறந்த மனதுடன் விவாதிக்க வேண்டும், அதற்கான பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கார். மேலும் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் முன்பே கூறினோம். ஆனால் பழனிசாமி அதை ஏற்கவில்லை. இப்போது பிரச்சனை தீவிரமான பிறகு சமரசம் பேசுகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக சட்ட விதிகளின்படி பொதுக்குழு உறுப்பினர்களில் 5இல் 1 பங்கு பேர் கோரிக்கை வைத்தால் 30 நாட்களுக்குள் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்றும் சண்முகம் தரப்பு வாதிடுகிறது. இதையே ஆயுதமாக வைத்து கட்சிக்குள் ஆதரவை பெருக்க முயற்சி பெற்று வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு பக்கம் பார்த்தோன்னா பொதுக்குழு கூட்டப்பட்டால் அது தனது பொதுச் செயலாளர் பதவிக்கே ஆபத்தாக மாறக்கூடும் என்ற அச்சத்தில் பழனிசாமி இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அதனால தான் பேசி தீர்க்கலாம் என்று சமரச செய்கையை அவர் காட்டியிருந்தாலும் பொதுக்குழு கூட்டுவது குறித்து எந்த உறுதியும் அளிக்கவில்லை. இந்நிலையில் சி.வி. சண்முகம் தரப்பு அதிமுக பொதுக்குழுவை கூட்ட தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது.